கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற ஔவையாறு மாக்கிருக்கேனுங்க. ஆண்ட்ரூஸ் டெக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் ஹீட்டரில் லீக் ஆகிறத எப்படி நம்ம நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி சரி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரக்கோல்ட் கம்பெனி வாட்டர் ஹீட்டர். இதில் ஹீட்டிங் எலமெண்ட் பக்கத்தில் இருந்து லீக் ஆகுது. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, வாட்டர் லீக் ஆகுது அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே லீக் ஆகின அந்த தடங்கள்லாம் இருந்தது ஹீட்டிங் எலமெண்ட் கீழே. ஃபஸ்ட்டு நம்ம பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அதில் வாட்டர் லீக் ஆனதுக்கான தடயங்கள் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு திரும்ப செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்லெட் பைப்லேருந்து தண்ணி அவுட்லெட் மட்டும் கழட்டி விட்டு தண்ணி உள்ளே நம்ம ஆன் பண்ணும்போது, இன்லெட் வால்வு ஆன் பண்ணும்போது தண்ணி நைஸாக அப்படி கசிய ஆரம்பிச்சிது. ஆல்ரெடி இருந்த அந்த இடத்துல ஸோ லைட்டாக அப்படி கசியுது. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹீட்டிங் எலமெண்ட்க்கு கீழே இருக்கிற கேஸ்கட் ஏதோ பிரேக் ஆகிடுச்சு, அதனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் புதுசாக கேஸ்கட்டும் மாற்றி பார்த்தோம். கேஸ்கட் மாற்றி பார்த்துட்டு திரும்ப செக் பண்ணும்போது அதிகமாகவே தண்ணி வந்தது. திரும்ப இப்போ செக் பண்ணுறோம், தண்ணி வருது பார்த்திங்களா அதிகமாக. ஸோ திரும்ப இருக்கா வால் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி அங்கங்கே பிச்சுட்டு வந்தது. ரெண்டாவது டைம் கேஸ்கட் மாற்றின அப்புறமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு திரும்ப ஒரு மூணாவது டைம் அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிச்சோம், டேங்க்லேயே ஹோல்ஸ் விழுந்துருக்குது. சின்னதாக ஒரு ஹோல்ஸ் விழுந்ததுனால தண்ணி அந்த வழியாக லீக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது வேறு வழியே கிடையாது. டேங்க் போயிடுச்சு அப்படின்னா புது யூனிட் தான் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு புது யூனிட் மாற்றி கொடுத்தாங்க ராக்கோல்ட்லேருந்து. இப்போது அவுட்லெட் செக் பண்ணுறோம். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்கா கஸ்டமருக்கு. இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு, ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனின்னு இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் டேங்க் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.